வெல்கம் டு லிக்கீஸ் டைரி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கேரட் கீர். இதுக்கு நான் பெரிய கேரட் எடுத்துக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட தோலை சீவிக்கோங்க. சீவிட்டு இதை நான் ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்க போகிறேன். இதுக்கு நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி சேர்த்திட்டு தோல் சீவின கேரட்டை 2ஆக கட் பண்ணி அதில் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு விசில் விட்டேன். இப்போ நான் இதை எடுத்து சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதை நல்லா நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெருன்னு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்தி அரைச்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேன். நெய் சேர்த்திட்டு 7-8 முந்திரி சேர்த்திக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இது தனியாக நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இப்போ இதே நெய்யில் நான் உலர் திராட்சை சேர்த்திக்கிறேன். ஒரு 6-7 சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதையும் நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்ச கேரட் பேஸ்ட்டு நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதே மிக்சர் ஜாரில் தண்ணி சேர்த்தி நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கீர் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நான் தண்ணி அலசி அதில் சேர்த்திக்கிறேன். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செய்யுங்க. இப்போ நான் இதில் 1 கப் பால் சேர்த்திக்கிறேன். 250 ml சேர்த்திக்கிறேன். பால் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. பால் சேர்த்திட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது இல்லை அப்படின்னா நீங்கள் பால் பவுடர் சேர்த்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா கீழே கட்டி தட்டிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் 1/2 கப்புக்கும் கம்மியாக சர்க்கரை சேர்த்திக்கிறேன். 125 ml கப்பில் நான் 1/2 கப்புக்கும் கம்மியாக சர்க்கரை சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நான் ஏலக்காய் பொடி பண்ணி நான் சேர்த்திக்கிறேன். இது நீங்கள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய் எடுத்து அதை நல்லா நுணுக்கி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்திக்கலாம். இப்போ நான் வறுத்து வச்ச திராட்சை முந்திரியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்மளுக்கு எண்ணெய் பிரிகிறப்ப ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. இப்போ நம்மளோட டேஸ்டான கீர் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிக்கீஸ் டைரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.